அனைவருக்கும் வணக்கம். நான் பேராசிரியர் இராக்கி பிரபாகரன். நான் ஏன் ஒரு முஸ்லிம் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும்? இந்த கேள்வியை கேட்ட உடனேயே ஒரு அச்ச உணர்வு உங்களுக்கு வருகிறது அல்லவா? ஏனென்றால் இந்த மண் அப்படிப்பட்ட மண். இந்த மண்ணை, மக்களை மதத்தால், மொழியால், இனத்தால் பிரிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு ஒரு சதிகார கும்பல் இங்கே காலூன்ற முயற்சிக்கிறது. அவர்களுக்கான பதில்தான் இந்த பதிவு. நீங்க கூட கேட்கலாம், எங்கோ ஒரு மூலையில 4 பேர் உட்கார்ந்துட்டு பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு. அப்படி இல்லை. ஏன்னா இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டோ இல்லது குட்டி கதையோ இல்ல கட்டுக்கதையோ இல்ல. கடந்து போறதுக்கு நம்மை பிளவுபடுத்த நினைக்கிற, இந்த சமூகத்தின் அமைதியை குலைக்க நினைக்கிற சிலருடைய வெறுப்பு பேச்சுகளை அடையாளம் கண்டு அவர்களுடைய முகத்திரையை கிழித்து இந்த சமூகத்தில் அவர்களை தோலுரித்து காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா இப்படி எல்லாம் இல்லாம விட்டுட்டோம்னா, இப்ப சினிமா நம்ம புது புத்தியில ஒரு அழுக்கை ஏத்தி வச்சிருக்குல்ல. இப்ப தீவிரவாதிகள் என்றால் ஒரு குறிப்பிட்ட உருவகத்தை நம்ம மனசுக்குள்ளார தானா வர்றதுக்கு இந்த சினிமா உருவாக்கி வச்சிருக்குல்ல ஒரு புது புத்தியில ஒரு அழுக்க, அது மாதிரி உருவாயிடும். ஏன்னா கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் முறியடித்தாக வேண்டும். உதாரணமா சொல்றேனே, நேற்றைக்கு என்னுடைய கல்லூரியில் படித்த தம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மும்பைக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல போறாரு. மதிய உணவுக்காக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு உணவு பட்டியலை பாக்குறாரு. அதுல பாத்துக்கிட்டே வராரு. கடைசியா பார்த்தோன்னே பார்த்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புறாரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இருக்கும் நானும் அவரும் தொடர்பு உண்டு. ஆனால் அனுப்பிவிட்டு என்கிட்ட கேட்கிறாரு, என்னன்னா இது அப்படின்னு. எங்கள் இருவருக்கும் பார்த்த உடனேயே தோன்றிய கேள்வி ஒன்றுதான், அசைவ உணவு என்றால் அது முஸ்லிம் மட்டும்தான் சாப்பிடுவார்களா என்பதுதான். ஏன்னா அசைவ உணவிற்கு அதில் இருக்கக்கூடிய பேர் என்னன்னா முஸ்லிம் மீல்ஸ்னு இருக்கு. இது எந்த மாதிரியான தாக்கத்தை நம்முடைய பொது புத்தியில் ஏற்ற முயற்சிக்கிறார்கள் பாருங்க. அப்ப நானும் அவரும் இஸ்லாமியர்கள் இல்லை. ஆனால் இந்த மண் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது என்ன? அன்பால் எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்பதுதான். யாரையும் தனிமைப்படுத்தக்கூடாது. ஆனால் அவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? இப்போ ஒரு 2 பேர் சண்டை போடுறான், அதுக்காக நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு பார்த்து நம்ம அவன் பக்கம் நிக்காம, இல்ல வன்முறை இதுன்னா எனக்கு ஆகாது, அகிம்சை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் அமைதியா அந்த சண்டை போடுறதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டா அது எவ்வளவு பெரிய வன்முறை. அப்ப யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டும். இதுதான் அறம். இந்த தமிழ் சமூகம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அறம் என்பது நியாயத்தின் பக்கம் நிற்பது. அதெல்லாம் விட்டுட்டு நான் பாட்ட அமைதியா ஒதுங்கி இருப்பேன், தயங்கி இருப்பேன் அப்படின்னா இருக்கக்கூடாது. இன்றைக்கு முஸ்லிம் வேட்பாளர்கள் மீது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் அதற்காக அமைதியாகவோ ஒதுங்கியோ இருந்துவிடக் கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுல ஒரு அமைச்சர் கூட முஸ்லிம்கள் இல்லை. அவர்கள் இல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூட இல்லை. ஆனால் இந்தியாவில் ஏறத்தாழ 15% முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் தமிழ்நாட்டில் முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 15 முஸ்லிம் வேட்பாளர்கள் களமாடு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வெற்றி என்பது தங்கள் தொகுதியினுடைய வெற்றி இல்லை, இந்த நாட்டினுடைய வெற்றி. ஏனென்றால் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்த வேண்டும் என்று சிலர் நினைப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுகிற தேர்தலாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அமையும். ஏனென்றால் இங்க நிற்கக்கூடிய 15 இஸ்லாமிய வேட்பாளர்களுடைய வெற்றி அவர்களுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல, தனிப்பட்ட கட்சியினுடைய வெற்றி அல்ல. அவர்களுடைய வெற்றி என்பது தமிழ்நாட்டின் மனசாட்சியின் வெற்றி, நாட்டினுடைய மனசாட்சியினுடைய வெற்றி. அதற்காக நாம் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நம் நாட்டினுடைய மனசாட்சியை தட்டி எழுப்புகிற வாக்காக அமையும். நான் முபாரக்கிற்கு அளிக்கக்கூடிய வாக்கு அவர் நன்னிலத்தின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த நாட்டினுடைய குரலாக, குரலற்றவர்களின் குரலாக, எளியவர்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அளிக்கக்கூடிய வாக்கு அவர் இந்த நாட்டினுடைய குரலாக ஒலிக்க வேண்டும். அதற்காக நாம் உதயசூரியனில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.